வணக்கம். இன்றைய செய்திகள். புதிய மாநகராட்சிகள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் வார்டுகளுக்கான வரையறை பணிகளை விரைந்து முடிக்க மாநில தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே 28 மாவட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் கடந்த 2025 ஜனவரியுடன் நிறைவடைந்துள்ளது. அதனால் அங்கு சிறப்பு அதிகாரிகள் தமிழக அரசால் நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 9 மாவட்டங்களில் உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் வரும் அக்டோபர் 19ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. மீதமுள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் வரும் 2027 மார்ச் மாதத்துடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் கடந்த காலங்களில் தரநிலையை உயர்த்தி பேரூராட்சி, மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்ட அமைப்புகளின் வார்டுகளின் எல்லை வரையறை பணிகளை விரைந்து முடிக்க மாநில தேர்தல் ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதற்கான பணிகள் கடந்த 2025ஆம் ஆண்டு தொடங்கிய நிலையில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அப்பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு தற்போது நிறைவடையும் நிலையில் உள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். தேமுதிக நிறுவன தலைவரும் மறைந்த அரசியல் தலைவருமான நடிகர் விஜயகாந்துக்கு குடிமக்களுக்கான உயரிய பாரத ரத்னா விருதை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் எல்.கே. சுதீஷ் பிரதமர் நரேந்திர மோடியிடம் நேரில் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடியை அவரது அலுவலகத்தில் எல்.கே. சுதீஷ் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் உள்ள திமுக கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகிக்கிறது. இந்நிலையில் பிரதமருடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று முதலில் கூறப்பட்டது. இந்நிலையில் பிரதமரை சந்தித்த போது பேசியது குறித்து எல்.கே. சுதீஷ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பிரதமருடனான எங்கள் கட்சியின் தலைமையின் நெருக்கமான உறவு 2010ஆம் ஆண்டு முதலே இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் 2011இல் தமிழக எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் இருந்த போதும் 2014இல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகித்த போதும் அந்த உறவு வலுப்பெற்றது. தற்போது தமிழக அரசியல் களத்திலும் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தாலும் தேமுதிகவின் அரசியல் மற்றும் வளர்ச்சி மீது பிரதமர் அதிக அக்கறை காட்டுவது உண்டு. அந்த அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினராக நான் பதவியேற்ற பிறகு தற்போதுதான் பிரதமரை நேரில் சந்திக்கும் சூழல் அமைந்தது. அவரிடம் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசினேன். குறிப்பாக கர்நாடகத்தில் மேகேதாட்டுவில் அம்மாநில அரசு அணை கட்ட அனுமதிக்க கூடாது. அதனால் தமிழக டெல்டா பகுதிகளின் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை எடுத்துரைத்தேன். காவிரி ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடகத்திற்கு அறிவுறுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் பிரதமரை கேட்டுக்கொண்டேன். எல்.கே. சுதீஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் பைக் டாக்ஸி ஓட்டினால் அபராதம் விதிக்கப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தமிழகத்தில் ராபிடோ, ஓலா, ஊபர் போன்ற எண்ம வழியிலான பைக் டாக்ஸி சேவைகள் அதிகரித்து வருகின்றன. இவை பலருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையிலேயே உள்ளன. ஆனால் இந்த சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான அரசின் திட்டமோ விதிகளோ தமிழக அரசிடம் இல்லை. ஆட்டோ ரிக்ஷா, வாடகை கார்களைப் போல பைக் டாக்ஸி சேவைகள் தனித்து இயங்க முடியாது. இவை முழுமையாக சம்பந்தப்பட்ட இணையவழி நிறுவனங்களையே சார்ந்துள்ளன. ஆனால் இந்த நிறுவனங்கள் மாநிலம் முழுவதும் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் தங்கள் இணையவழி தளத்தை இயக்கி வருகின்றன. மேலும் பைக் டாக்ஸிகளுக்கு அடிக்கடி அபராதம் விதிப்பது, வாகனங்களை பறிமுதல் செய்வது, மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் குற்ற வழக்குகள் பதிவது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கும் போது ஓட்டுநர் தண்டிக்கப்படுகிறார். எனவே பைக் டாக்ஸிகளை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒழுங்குமுறை அமைப்பை உருவாக்கவும், சட்டப்படி உரிமம் வழங்கி இந்த சேவையை நடத்த அனுமதிப்பதற்கான விதிகளை உருவாக்கவும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் ராதாபுரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐ.எஸ். இன்பதுரையின் வெற்றி செல்லாது என்றும், அவரை அத்தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ என குறிப்பிட்ட பதிவுகளை நீக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தற்போது அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள ஐ.எஸ். இன்பதுரை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து யூடியூப் சேனலில் அவதூறாக பேசியதாக பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் மீது சென்னை சைபர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நக்கீரன் கோபால் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்தார்.
அதில் கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் சில கருத்துக்களை தெரிவித்தார். முதலமைச்சர் விஜய் குறித்தும் அவதூறாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. கரூர் சம்பவத்தின் போது அங்கிருந்த முதலமைச்சர் விஜய் ஓடிவிட்டதாகவும், கரூர் சம்பவத்தை ஜனநாயகன் திரைப்படத்தில் பயன்படுத்த முயற்சித்ததாகவும் பல்வேறு கருத்துக்களை கூறியிருந்தார். இது தொடர்பாக சம்பத்குமார் சென்னை பெருநகர காவல்துறையின் தெற்கு மண்டல சைபர் குற்றப்பிரிவில் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் நக்கீரன் கோபால் மீது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசியதாக வழக்கு பதிவு செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.